எல்லாத்துக்கும் வணக்கம். இந்திய பங்குச் சந்தையில அடிப்படையில சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சைலண்டா நடந்துட்டு இருக்கு. சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ மாற்றம் அப்படின்னா வெறுமனே இப்போ டைம்ல சில சேஞ்சுகள் பண்ணியிருக்கிறதாகட்டும், இல்ல 3:40 வரைக்கும் இண்டெக்ஸ் F&O ட்ரேட் ஆகிறதாகட்டும், அந்த மாதிரியான டைமிங் சேஞ்ச் பத்தி நம்ம பேசல. நம்ம இன்னைக்கு பேச போறது FIIs அண்ட் DIIs பத்தி. நார்மலா இந்திய பங்குச் சந்தைகள பல வருடங்களா FII டாமினேஷன் அப்படிங்கிறது பெருமளவுல இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா சமீப காலமா அது மட்டும் இல்ல, கடந்த 2021 ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, FIIs இந்தியன் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செல் பண்ணிட்டு வெளியே போறதும், DIIs அவங்களோட ஹோல்டிங்க பெருமளவுல இந்திய பங்குச்சந்தையில் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நம்ம பார்த்தோம். அதுலயும் குறிப்பா இந்த 2026 தொடங்குறதுல இருந்து பாத்தீங்கன்னா, FIIs செல் பண்ணதுல இருந்தும் செல் பண்ணதை காட்டும் 2 மடங்கு அதிகமா DIIs உள்ள வந்திருக்காங்க. DIIs அப்படின்னு சொன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், LIC மாதிரியான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், பென்ஷன் ஃபண்ட், ப்ரொவிடென்ட் ஃபண்ட், இவங்க எல்லாமே சேர்ந்ததுதான் DIIs. FIIs அப்படிங்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பல வருடங்களா ஆதிக்கத்தில் இருந்த FIIs உடைய டாமினேஷன் இந்தியன் மார்க்கெட்ல எண்ட் ஆகுதா? DIIs மேலோங்குறாங்களா? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் செல்ஃப் ரிலையண்டா மாறிடுச்சா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை இப்ப நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா 2026 தொடங்குல இருந்து FIIs தொடர்ந்து பங்குச்சந்தைகளை வித்துட்டு வெளியேறினாலும் கூட அவங்க வித்ததை காட்டிலும் டபுள் மடங்கு அதிகம், 2x டபுள் மடங்கு அதிகமா கிட்டத்தட்ட நம்மளுடைய DIIs பை பண்ணிருக்காங்க, இந்திய பங்குச்சந்தையில பை பண்ணிருக்காங்க. இதுவே நம்ம ஒரு 5 வருஷம் கேப்ல எடுத்து பார்த்தோம்னா இது 10 மடங்கா இருக்கு. FIIs வித்துட்டு வெளியே போனது காட்டிலும் 10 மடங்கு அதிகமான ஒரு பைய DIIs கொடுத்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப பெருமளவுல மியூச்சுவல் ஃபண்ட் SIP இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது SIP, சமீப காலத்துல SIF இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே பெருமளவுல இந்திய பங்குச்சந்தைக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சரி, இது ஹெல்த்தியா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஹெல்த்தி தான். அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஆனாலுமே சில இன்கள் இதுல இருக்கு. ஏன்னா FIIs பெருமளவுல வெளியே போகும் பொழுது நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் பெருமளவுல இந்தியாவுக்குள்ள வராம இருக்கிறது அப்படிங்கிறது INRக்கு ஒரு வீக்கான விஷயம். வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் நம்மளுக்கு தேவை. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. சோ நம்ம பெருமையா பேசுறோம். அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். இந்திய பங்கு சந்தைகள்ல கிட்டத்தட்ட லிஸ்டட் கம்பெனிகள்ல FIIs ஹோல்டிங்கை காட்டிலும் இன்னைக்கு DIIs ஹோல்டிங் 2026 அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பெருமைக்குண்டான விஷயம், ஹெல்த்தியான விஷயம், எல்லாமே ஓகே. ஆனா பங்குச்சந்தை அப்படின்னு ஒரே ஒரு கட்டத்துக்குள்ள பார்த்தோம்னா இது ஹெல்த்தியான விஷயம். அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஆனா பங்குச்சந்தையை சுத்தி இருக்கக்கூடிய இன்னும் சில டேட்டாக்களை பார்க்கணும். INR வீக்னஸ் பார்க்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வர்றதும், ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் FIIs இந்தியாவுக்குள்ள வர்றதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதை ரெண்டா பிரிச்சு நம்ம பேசிட்டோம்னா இன்னும் கிளியரா பேசலாம். பங்கு சந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். FIIs டாமினேஷன் இருந்த பங்கு சந்தை DIIs டாமினேஷனுக்குள்ள மாறுது அப்படிங்கிறது, செல்ஃப் ரிலையண்டா மாறுது அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷத்துக்கும் அதே மாதிரி பாராட்டுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா பார்த்தாலும், FIIs ஏன் இந்திய பங்குச்சந்தையிலிருந்து வெளியே போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி FIIs தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருந்ததுன்னா இந்திய பங்குச்சந்தைகள்ல அல்லது இந்திய பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் FIIs வெளியேறதுக்கான காரணம் இந்திய பங்குச்சந்தைகள் அட்ராக்டிவா இல்ல அப்படிங்கிறது இல்ல. இந்திய பங்குச்சந்தைகளை காட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் அட்ராக்டிவா வெளியே கிடைக்குது. உதாரணத்துக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்ந்து 3.75 இருக்கு. சோ ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75 இருக்கிறத தாண்டி டாலரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவை நோக்கி அல்லது வளரும் மார்க்கெட்டுகளை நோக்கி வர்றதுக்கான காரணத்தை கொடுக்கவே இல்லை. ஏன்னா அங்கேயே டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களே நல்ல இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க அப்படிங்கிற பொழுது இங்க கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ஏற்படக்கூடிய லாசஸையும் இங்க கொடுக்கக்கூடிய அதை தாண்டி கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் அங்கேயே மேட்ச் ஆகுதுங்கிற பொழுது அவன் இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸை உள்வாங்கி பணத்தை இங்க கொண்டு மறுபடியும் எதுக்காக திருப்பி எடுத்துட்டு போகணும்? ஸ்டேபிளா US ஃபெட்டே 3.75 தருது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்தியன் RBI பொறுத்த வரைக்கும் நம்ம 6ல இருந்து 7 வரைக்கும் தரோம்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப பணம் ஐஎன்ஆரை மாத்தி மறுபடியும் இங்க அவன் டாக்ஸ் பே பண்ணி மறுபடியும் அவன் திருப்பி ஐஎன்ஆரை மாத்தி பணத்தை எடுத்துட்டு போகும் பொழுது அவனுக்கு அதே ஒரு 4% தான் கையில நிக்கும் அப்படிங்கிற பொழுது இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் அவன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதான் இங்க முதல் பாயிண்ட். ஸோ அதனாலதான் பெருமளவுல எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை அங்கேயே வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இது எப்போ மாறும் அப்படின்னு சொன்னா இந்த சினாரியோ அப்படிங்கிறது ஃபெட் வந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணா மட்டும் தான் மாறும். ஃபெட் வந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா அங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் பொழுது மறுபடியும் வளர இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் எஃப்ஐஎஸ் இந்தியா நோக்கி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏஐ growth. ஏஐ வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு செக்மெண்டா ஒரு ஃபீல்டா இன்னைக்கு உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஸோ அது மிகப்பெரிய இன்வெஸ்டர்களை தனக்குள்ள உள்வாங்குது. நீங்க சமீபத்துல எலன் மாஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எவ்வளவு பெரிய ஐபிஓ ரிலீஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்க்கணும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஈவன் இந்தியாவிலிருந்தே நிறைய இன்வெஸ்டர்ஸ் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஏஐ வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த 4 வருஷங்களா மிகப்பெரிய டாமினேஷன்ல இருக்கு. அப்போ இந்த ட்ரெடிஷனல் ஐடி இண்டஸ்ட்ரீஸை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்தியாவில இருந்து மிகப்பெரிய அளவு பணம் ஏஐ நோக்கி போகுது. ஏஐ மிகப்பெரிய வளர்ச்சி தந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அதைத்தான் கவனம் செலுத்துறாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆனா ஜூலையோடைய டேட்டாவை இன்னுமே கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இந்த ஏஐ அப்படிங்கிறது அந்த கவர்ச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. கொஞ்ச காலமா ஏஐல இருந்து கொஞ்ச காலமா அப்படிங்கிறது கடந்த 4-5 மாசங்களா ஏஐ ஸ்டாக்ல இருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறத பார்க்கிறோம். ஜூலைல மறுபடியும் கொஞ்சம் எஃப்ஐஎஸ் உள்ள இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வருதுங்கிறத பார்க்கிறோம். ட்ரெடிஷனல் ஐடி இண்டஸ்ட்ரீஸும் இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில இருந்து கொஞ்சம் தூரமா வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான எஃப்ஐஎஸ் பார்ட்டிசிபேஷன் மறுபடியும் இந்தியாவுக்குள்ள ரிட்டர்ன் ஆகும் பொழுது டிஐஎஸும் எஃப்ஐஎஸும் ஈக்குவலான ஒரு பங்களிப்பை இந்திய பங்குச்சந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இது இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானதா பங்குச்சந்தை வளரும். வெறுமனே எஃப்ஐ டாமினேஷன்ஸ்லயே பல வருஷம் இருந்தோம். ஸோ அந்த பங்குச்சந்தையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ சமீபமா டிஐஎஸோட டாமினேஷன்ல பங்குச்சந்தை மாறி இருக்கிறத பார்க்கிறோம். இது மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பும். அதே நேரத்தில் எஃப்ஐஎஸ் இல்லாத அல்லது எஃப்ஐஎஸ் ரொம்ப குறைஞ்ச ஒரு பங்குச்சந்தையும் நம்ம விரும்பல. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பங்குச்சந்தைக்கு நல்லதா இருந்தாலும் கூட அதை சார்ந்து வெளியே இருக்கக்கூடிய இன்னும் சில டேட்டாக்கள் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜெனரலாவே எஃப்ஐஎஸ் அதிகமா இந்தியாவுக்குள்ள வரலைன்னா அவன் இந்தியா பங்குச்சந்தையை நம்பலையா அல்லது இந்திய பங்குச்சந்தைகளை காட்டிலும் வெளியே அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தன்னைத்தானே எழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துட்டு நம்ம கொண்டு போகணும். இதை தாண்டி இந்திய பங்குச்சந்தைகள்ல பாதிப்பு உள்ளாகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த க்ரூட் ஆயில் இஷ்யூ. க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அது காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இந்த க்ரூட் ஆயிலோடைய விலை அதிகமா இருந்ததுமே எஃப்ஐஎஸ் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் அதனாலேயே ரொம்ப பெரிய அளவில் அதிகமாகுது. பட் சமீப காலமா மறுபடியும் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறேன், பிளானட் அட்டாக்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னபொழுது க்ரூட் ஆயில் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் க்ரூட் ஆயில் கம்மியாகும் பொழுது இது மறுபடியும் எஃப்ஐஎஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ எஃப்ஐஎஸ் திரும்ப உள்ள வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறது, க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாகிறது, ஐஎன்ஆர் ஸ்ட்ராங் ஆகிறது, இந்த மாதிரியான ஃபேக்டர்கள் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது மறுபடியும் எஃப்ஐஎஸும் உள்ள வரும் பொழுது டிஏஎஸ் அதே அளவுக்கு உள்ள இருக்கும் பொழுது ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்க்கெட்டை பங்குச்சந்தைகளை நம்ம பார்க்கலாம். சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.